ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக இப்போ தான் நான் வீடியோ போகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில். இந்த வீடை சுற்றி நல்லா இயற்கையான சூழலுங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வயல் இருக்குங்க. நல்லா காற்றோட்டம் இருக்கும். சாயந்தரம் ஆச்சுனாலே நல்லா சிலு சிலுன்னு காற்று இருக்கும். ரொம்ப வைக்க தெரியல. இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் எப்படியோ தெரில. இது ஒரு பெட்ரூமுங்க, சாமி ரூம்பு. அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. கபோர்டில் டிவி ஃபிட் பண்ண முடியல. அது டிவி சைஸ் பெருசாக இருக்குன்றதுனால போகலை. அதனால் செவத்துலேயே பிக் பண்ணிட்டோம். ஃபிஷ் டேங்க் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். சரி, அவனுக்கு ஆசைப்பட்டதுனால வாங்கி கொடுத்தேன். நிறையா ஃபிஷ்ஷு வாங்கி கொடுத்தேன். அது நிறையா இறந்து போச்சு. சரி, இறந்து போனாலும் பரவாயில்ல, இன்னமும் வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ அந்த கலர் ஃபிஷ்ஷை பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். டிவி இங்கே தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். டிவியுடைய சைஸ் 55 இன்ச்சுன்றதுனால கபோர்டுக்குள்ளே போகலை. அதனால் சுவரில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. கிச்சன் ஓப்பன் கிச்சனு தாங்க. நான் இருந்த கிச்சனை விட பெரிய கிச்சனு தான். இப்போ தான் சமையலை முடித்து, அதனால் பாத்திரங்கள்லாம் அப்படியே இருக்குது. இனிமேல் தான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணணும். வெத்தலைவள்ளி கூட்டுங்க, கிழங்கு நல்லாயிருக்கும். இந்த கூட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு ரசம் வச்சுருக்கேன். இன்றைக்கி சமையல் இது தான். நேற்று நான்வெஜ்ஜு சமைச்சோம். நேற்று ரசம் வைக்கலை நான். சரி, இன்றைக்கி ரசம் வச்சுக்கலாமேன்னு ரசம் வச்சு வெத்தலைவள்ளி கிழங்கு கூட்டு வச்சாச்சு. மல்லித்துவையல்னாலே தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாப்பாட்டுக்கு மல்லித்துவையலும் ரெடி பண்ணி கொடுத்து விட்டேன் ஸ்கூலுக்கு. இந்த கிழங்கு தாங்க வெத்தலைவள்ளி கிழங்கு. ஒரு 4-5 கிழங்கு இருக்கும், கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மா. நல்லா பெருசாக இருக்குது. மண்ணாக இருந்துச்சு. ரொம்ப ஊற வச்சு கழுவி எடுத்துட்டேன். இதை அவிச்செல்லாம் கூட்டு வைக்க தேவையில்லை. நம்ம தோலை மட்டும் சீவிட்டு கூட்டு வச்சாலே போதும். பருப்பை வேக வச்சு போட்டு நல்லாயிருக்கும். கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் மளிகை ஜாமான்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இல்லாத ஜாமான்களை மட்டும் போய் வாங்கிட்டு வந்தேன். இட்லி மாவுக்கு வெந்தயம் சுத்தமாகவே இல்லை. அதனால் வெந்தயம் ஒரு 2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி பொரிக்காத டயத்தில் இந்த வடகம் வச்சு சாப்பிட்டுக்குவோம் பொரிச்சு. சிம்பிளான சாப்பாட்டுக்கு இந்த வடகம் எப்பயுமே தேவைப்படுனாலும் வடகம் எப்போயுமே இருக்கும். இட்லி பொடியும் வாங்கிட்டு வந்தேன். இட்லி பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டான் தம்பி. சட்னி கூட தேவைப்படாது. இட்லி பொடி நல்லெண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும் அவனுக்கு. சோளம் வாங்கிட்டு வந்தோம். இந்த வெயில் டயத்தில் சோளம் கம்பு எல்லாம் சேர்த்து கூழ் வச்சு சாப்பிடுவோம். நல்லா குளிர்ச்சி, வெயிலுக்கு கூழ் சாப்பிட்டா. பேரிச்சம்பழம் பை 1 கெட் 1 போட்டிருந்தாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரிங்கு வடகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரிங்கு வடகமே நல்லா இருக்குது. நல்லாயிருக்கும். அது சும்மா வெறுமனா கூட ஸ்நாக்ஸ் இல்லாத டயத்தில் தம்பிக்கு பொரிச்சு கொடுப்பேன், சாப்பிட்டுக்குவான். நல்லாயிருக்கும். இந்த வடகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆச்சி பாதாம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது பாதாம் பால் ஜில்லுன்னு போட்டு குடிச்சிக்கலாம். நம்ம சூடாகவும் பாதாம் பாலாக சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். இதை அதிகபட்சம் வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு தான் ஜில்லுன்னு வச்சு குடிக்கிறேன். இதை வாங்கினதே நான். தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். அவனுக்கு டீ போட்டு கொடுத்து டியூஷன் அனுப்ப போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.